Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த அக்கௌண்டன்சிக்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக அந்த ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அது மூலமாக அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க, எனக்கும் ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ 12th அக்கௌண்டன்சிக்கு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டன்ட் தியரி என்னென்ன அப்படின்றது. ஸோ அதை போய் மறக்காமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக அதிலிருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் தரவாக பார்த்துட்டீங்கனாலே போதும். 90க்கு கண்டிப்பாக உங்களால் வந்து 80-85 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துடும். தயவு செஞ்சு போய் அதில் எந்த கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரும் இருக்குது, நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரும் இருக்குது. ஒரே கொஷின் தான், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 21 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்களா? இந்த 21 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு லெசன்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸை தரோ பண்ணிங்கனாலே போதுமானது. 20க்கு 17 to 18 1 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக்கே கேட்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். 17-18 மார்க்கு. பர்டிகுலராக நீங்கள் ஸ்லோ லேர்னராகவோ இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவோ இருந்தீங்கன்னா இந்த 6 லெசன்லையும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரோ பண்ணிங்கனாலே 17-18 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கான்செப்ட்ஸில் கிளியராக இருக்கணும். ஏன்னா இன்டீரியர் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க்கு இல்லை 3 மார்க்குக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இன்டீரியர் கொஷின்ஸ் படிக்காத வரைக்கும், இன்டீரியர் கான்செப்டில் தெளிவாக இருக்காத வரைக்கும் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப யோசிச்சு எழுதக்கூடிய அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க இன்டீரியர் கிரியேட்டிவ்ன்றது. சரியா? அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கான்செப்டும் கண்டிப்பாக அந்த கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், 20 மார்க் அப்படியே எடுத்துடலாம். மற்றபடி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வரப்போகுது. அதனால அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அண்டு கொஷின்ஸ் தியரியை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு வந்து கேட்டுருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சென்டம் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதை ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ 2 மார்க் 3 மார்க்லாம் பாருங்கள். எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குதா வரலையான்னு நீங்களே செக் பண்ணிக்கிறங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21, வாட் இஸ் மென் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது சாப்டர் 1ல் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன? இது நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 22, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இது சாப்டர் 2ல் 2 மார்க்கில் 4th கொஸ்டின், ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சிறு குறிப்பு தருக. இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்குது. 23, வாட் இஸ் மீன் பை ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். இது சாப்டர் 3ல் 2 மார்க்கில் 3rd கொஸ்டின், நிலை முதல் முறை என்றால் என்ன? இதுவும் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்குது 23 அப்படின்றது. சரியா? அடுத்து இந்த 24வது ப்ராப்ளம், கால்குலேட் த கேபிட்டல் இருக்குது இல்லையா? இது வந்து சாப்டர் 1ல் எக்ஸசைஸில் 4th கொஸ்டின். இதுவும் நாம கொடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 25, இது வந்து சாப்டர் 2ல் எக்ஸசைஸில் 16வது கொஸ்டின், சீர்காழி சிங்கர்ஸ் அசோசியேஷன். இது சரியா? இதுவும் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் வந்திருக்குது. 25வது கொஸ்டினும் சீர்காழி பாடகர்கள் சங்கத்தின் வருவாய். அதுக்கப்புறம் 26, 26வது கொஸ்டின் வந்து சாப்டர் 3ல் எக்ஸசைஸில் 7th கொஸ்டின். இது வந்து நம்ம கொடுக்கல. சரியா? இது வந்து நம்ம கொடுத்ததுலேருந்து வரல. அதுக்கப்புறம் 27, வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட். இது வந்து சாப்டர் 4ல் 2 மார்க்கில் 3rd கொஸ்டின். இது நம்ம கொடுத்தது தான். உயர் லாபம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் 28, இந்த விமல் அண்ட் ஆதி. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் இல்லஸ்ட்ரேஷன்ல 16th கொஸ்டின். இது நம்ம கொடுத்தது தான், விமல் மற்றும் ஆதி. அதுக்கப்புறம் 29 பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் இல்லஸ்ட்ரேஷன்ல 1st கொஸ்டின் 29. இது வந்து நம்ம கொடுக்கல. அடுத்து 30 பார்த்தீங்கன்னா
சாப்டர் 4ல இல்லஸ்ட்ரேஷன்ல செகண்ட் கொஸ்டின் இது நாம கொடுத்தது. மொத்தத்தில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சாரி 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குது. அப்போ எனி 7 வந்து எழுதிடலாமா, இன்க்ளூடிங் கம்பல்சரியும் சேர்த்து எழுதிடலாமா? சரியா? அடுத்து 3 மார்க் பாருங்க. 3 மார்க்ல 31st கொஸ்டின் சாப்டர் 1ல 3 மார்க்ல 5 நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் இது நம்ம கொடுத்தது. 32வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல எக்ஸசைஸ்ல 10th கொஸ்டின் இதுவும் நாம கொடுத்த ப்ராப்ளம் தான். அடுத்து 33 வந்து சாப்டர் 2ல இல்லஸ்ட்ரேஷன்ல 15th கொஸ்டின் இது நாம கொடுக்கல. அடுத்து 34 இந்த சேலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து சாப்டர் 2ல எக்ஸசைஸ்ல 19th கொஸ்டின் இது நாம கொடுத்தது சேலம் விளையாட்டு மன்றத்தின். 35 எனி 6 contents ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் டீடு சாப்டர் 3ல 3rd ரோமன் நம்பர்ல செகண்ட் கொஸ்டின் இது நாம கொடுத்தது கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்கள். அதுக்கப்புறம் 36 வந்து சாப்டர் 3ல இல்லஸ்ட்ரேஷன்ல 5 இது நாம கொடுக்கல. அதுக்கப்புறம் 37 வந்து சாப்டர் 4ல எக்ஸசைஸ்ல 6 இது நாம கொடுத்தது. 38 அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் சாப்டர் 5ல 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது நாம கொடுத்தது கூட்டாளி சேர்ப்பின் போது. 39 வந்து சாப்டர் 6ல இல்லஸ்ட்ரேஷன்ல 15 இது நாம கொடுக்கல. அதுக்கப்புறம் 40 சாப்டர் 3ல இல்லஸ்ட்ரேஷன்ல 15 இதுவும் நாம கொடுத்தது தான். சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7 கொஸ்டின் 7 3 மார்க் நம்ம கொடுத்தது வந்திருக்குது இன்க்ளூடிங் கம்பல்சரி. அப்போ 7 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் பாருங்க. 5 மார்க்ல ஏ சாப்டர் 1ல எக்ஸசைஸ்ல 8th கொஸ்டின் இது நம்ம கொடுத்தது. பி வந்து சாப்டர் 2ல எக்ஸசைஸ்ல 6th கொஸ்டின் இதுவும் நாம கொடுத்தது. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிடலாம் 41ல. நெக்ஸ்ட் 42 பாருங்க. 42ல ஏ சாப்டர் 1ல இல்லஸ்ட்ரேஷன்ல 13 இதுவும் நம்ம கொடுத்தது தான். பி சாப்டர் 4ல இல்லஸ்ட்ரேஷன்ல 8 இதுவும் நம்ம கொடுத்தது தான். ஸோ 42ல ஆனாவும் நம்ம கொடுத்தது, ஆவண்ணாவும் நம்ம கொடுத்தது. அப்ப ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். 43ல ஏ சாப்டர் 5ல இல்லஸ்ட்ரேஷன்ல 4 இது நம்ம கொடுக்கல. ஆனா பி சாப்டர் 2ல எக்ஸசைஸ்ல 4 நம்ம அது கொடுத்துருக்கோம். சரியா? 43ல ஏ நம்ம கொடுக்கல, ஆனா நம்ம கொடுக்கல, ஆவண்ணா கொடுத்துருக்கோம் மயிலாடுதுறை மாணவர்கள் மன்றம். நெக்ஸ்ட் 44ல ஏ வந்து சாப்டர் 5ல எக்ஸசைஸ்ல 7 இது நம்ம கொடுக்கல. பி வந்து சாப்டர் 3ல இல்லஸ்ட்ரேஷன்ல 4 இது நாம கொடுத்துருக்கோம். 44ல ஆனா கொடுக்கல, ஆவணா கொடுத்தது வந்து வந்திருக்கு. அடுத்து 45 பாத்தீங்கன்னா ஏ சாப்டர் 6ல இல்லஸ்ட்ரேஷன்ல 4 இது நம்ம கொடுத்தது. பி வந்து சாப்டர் 3ல இல்லஸ்ட்ரேஷன்ல 22 இது நம்ம கொடுக்கல. ஆனா கொடுத்தது, ஆவண்ணா கொடுக்கல. அதுக்கப்புறம் 46ல ஏ இல்லஸ்ட்ரேஷன் சாப்டர் 6ல இல்லஸ்ட்ரேஷன்ல 16 நம்ம கொடுத்தது. பி சாப்டர் 4ல எக்ஸசைஸ்ல 4 இதுவும் நம்ம கொடுத்தது. 46ல ஆனாவும் நம்ம கொடுத்ததான் வந்திருக்குது, ஆவண்ணாவும் நம்ம கொடுத்ததான் வந்திருக்குது. 47ல தியரி கேட்டிருக்காங்க பாருங்க. இது ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். ஏயும் நம்ம கொடுத்தது, பியும் நம்ம கொடுத்தது. இரட்டை பதிவு முறையும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கு வருவாய் இதுவும் நம்ம கொடுத்தது. அப்ப 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணல. 7 2 மார்க், 7 3 மார்க், 7 5 மார்க். 1 மார்க் மட்டும் நீங்க தரவா இருந்தீங்கன்னா 20க்கு 20 சென்டம் நீங்க அக்கௌண்டன்சில ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போய் படிங்க. சரியா? தேங்க்யூ.